ஹல்லேலூயா. மீண்டும் உங்களை பார்க்கறதுல மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கொளிஞ்சாம்பாறை சபையார் கன்வென்ஷனுக்காக ஆயத்தமாக இருக்கிறோம். எப்போ நம்முடைய சூலூர் கன்வென்ஷனுங்கிறதை நாங்கள் எங்கள் குடும்ப கொண்டாட்டமாக ஒரு பிக்னிக்காகவும் அதை எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் இந்த சூலூர் சபைக்கு வருகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். சபையில் சொன்னப்போ இந்த தடவை பாஸ்டர் சொன்னார், சபை எல்லாத்தையும் கூட்டி சொன்னார். மேக்ஸிமம் நாட்கள் வர முயற்சிக்கிறாங்க, எல்லாருமே வரணுங்கிறத ஆசையோடு காத்திருக்கிறாங்க. உங்களெல்லாம் சந்திக்கணும். நான் மெயினாக இந்த யூத்தை தான் எங்கள் சபையில் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கள் சபையில் கொஞ்சம் யூத் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சூலூர் சபைக்கிற யூத்தை போய் பாருங்கள். அவங்க எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களுக்கும் இங்கே உங்களோட சேர்ந்து பணி செய்யணுங்கிற ஆசைலாம் உண்டு. ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த தடவை வந்தால் நீங்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க, அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுங்க. ஏன்னா சூலூர் சபையை போல் கொளிஞ்சாம்பாறை சபையும் அங்கே வளரணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பு, உங்கள் ஆதரவு எல்லாம் கொளிஞ்சாம்பாறை சபைக்கு தேவை. குறிப்பாக உங்களுடைய ஜெபங்கள் அவசியம் தேவைப்படுகிறது. சபை வளருது. சபைக்கான இன்னும் ஆத்துமாக்களுக்கான காரியங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு இடம் வாங்கணும் சபைக்கு முன்னாடி. அதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிச்சுக்குங்க. நாங்களே ஒரு வருஷம் கன்வென்ஷன் அங்கே நடத்தணும். ஹல்லேலூயா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்கிறேன். எனக்கு வேறு கன்வென்ஷன் மீட்டிங்கெல்லாம் போகிறது எனக்கு அவ்வளோ ஆசையே கிடையாது. சூலூர் சபையில், ஏன்னா நம்ம சபையில் வைத்து ஒரு கன்வென்ஷன் 3 நாளுங்கும் போது எனக்கு ஒரு தகப்பன் வீட்டுக்கு வருகிறது போல், எங்கள் எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு இங்கே வர்றது போல் ஒரு அன்பான ஒரு உணர்வு எனக்கு பொங்குது. அந்த 3 நாள் முடிஞ்சு போகும்போது என்னோட ஆவியில் ஒரு நல்ல ஒரு பலத்தோடு நான் கடந்து போகிறேன். நான் மாத்திரமில்லை, எங்கள் சபையிலையும் சொல்கிறாங்க, இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம சபையில் பங்கெடுத்து அந்த கன்வென்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நீ எப்போ வரும்னு காத்துட்ருக்குறாங்க. ஆகவே சூலூர் சபையை இதுக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் இருக்குது. நீங்கள் இங்கே நடக்கிறது மட்டும் இல்லை, இந்த கிளை சபைகளிலும் உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உழைப்புகளுக்கெல்லாம் பலன் கிடைத்துக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 16வது நாள் இல்லையா சோத்திர கூட்டம். இந்த 16வது நாளில் கிட்டத்தட்ட 15 நாள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நல்ல ஆவியில் வேலை நிறைஞ்சிருக்கிறீங்க. உங்களை பார்த்தா தெரியுது. ஒரு தேவ மனுஷன் சென்னையில் ஒரு ஊழியர் சொன்னார், யாராவது ஒரு பிரச்சனை, ஏதாவது கட்டுகளாக இருக்குது, வியாதியாக இருக்குது, எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனைட்டு வந்தாங்கன்னா, சரி 7 வாரம் சபைக்கு தொடர்ந்து வாமா சரியாயிரும் பாராம். இல்லை ஒரு 10 வாரம் வா, ஒரு 12 வாரம் வா அப்படின்னு சொல்லுவாராம். இன்னும் இப்படி ஏதோ ஹிந்துக்கள் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால், இல்லை இவங்க 7 வாரம் வரும்போது ஒரு வாரம் ஒவ்வொரு செய்தி அவங்களுக்குள்ளே போயிடும். இந்த 7 வாரம் இல்லை 1, 2, 3வது வாரத்துலேயே அந்த செய்தி அவங்களுக்கு தேவையானதுன்னு செய்திடும், கொடுத்து அவங்களுக்கு தேவையான விடுதலையை, சுகத்தை, ரட்சிப்பை கொடுத்துரும். ஆகவே இது 7 வாரம் நான் சொல்கிறது, இந்த 7 வாரம் தொடர்ந்து வரும்போது 7 செய்தி அவங்க உள்ளே போகுமல்ல அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. இது இன்னைக்கு தலைமை போதகருக்காக இவங்களுக்கு கொடுத்தது தரிசனம். 50 நாள் ஸ்தோத்திரக்கு கொடுத்தல 50 ஊழியர்கள் மூலமாக 50 செய்தி உங்களுக்குள்ள அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்களாம் சாதாரணமாக இருக்க மாட்டீங்க. இப்போவே ஒரு 15 செய்தி உள்ளே வந்திருக்குது. ஹல்லேலூயா. நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கா இல்லையா? கண்டிப்பாக தேவன் உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கிறார். இன்னும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறதுக்கு முன்னாடி, நம்மை போல இல்லையா தேவனை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுவாங்க. இவ்வளவு சமீபமாய் கர்த்தரை தெய்வமாய் இல்லையா, இவ்வளவு சமீபமாய் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், அவர் அவ்வளவு சமீபமாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பாராட்டுவாங்க. காரணம், பகலில் மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் கூடவே இருந்து அவர் கூடவே நடந்தது பார்த்த புறஜாதி ஜனங்கள் இப்படி ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்ததே இல்லை. ஏன்னா காலகாலமாக அவங்க பார்க்குற தெய்வம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு உருவத்தை உண்டாக்கி வைத்து அதை வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் இல்லை, இருக்கிற ஜாதியார்கள்லாம் பார்க்குறாங்க. எங்கே பகலெல்லாம் பார்த்தா ஒரு மேகம் நிற்கிது அவங்க காக்கிறதுக்கு, இரவெல்லாம் பார்த்தா அக்னி ஸ்தம்பம் இருக்கு. இப்படி இரவும் பகலும் தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவ மகிமையும் தரிசிக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இவ்வளவு சமயமாய் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா அப்படின்ட்டு இஸ்ரவேலை சொன்னாங்க. ஆனா நீங்களும் நானும் நினைச்சு பாருங்க, நமக்கு அப்படி ஒரு சமீபமா இருக்கிறார் ஆண்டவர். அவரை விட, அவங்களை விட, இஸ்ரவேல் ஜனங்களை விட கர்த்தரை நமக்குள்ளே, கிறிஸ்து நமக்குள்ளே, ஹல்லேலூயா
நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே, அல்லேலூயா, நம்மை கிறிஸ்துவுக்கு உள்ளும் அவர் நமக்கு உள்ளுமா இருக்கக்கூடிய இவ்வளவு நெருக்கமான ஒரு ஜாதி வேற ஒரு ஜாதி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கே கிடைக்காத பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு நெருக்கமா இவ்வளவு அன்பான ஒரு தேவனை நம்ம சுமந்து திரிக்கிறோம். ஆமென். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சுற்றி நடந்த போது அவர் எப்படி பாலஸ்தீன தேசமெல்லாம் சுற்றி நடந்தார். அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அவர் வார்த்தை மாம்சமாகி எப்படி இல்லையா இல்லையா நம்மத்தில கூடாரம் விட்டார். சுற்றி திருந்தான்னு இருக்கும். ஆங்கிலத்தில் அது டேபர்நாக்கிள் இருக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து, வார்த்தையான இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாராம்? ஒரு ஆசரிப்பு கூடாரமாக இந்த பூமியில் சுற்றி நடந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்துவோடைய ஆசரிப்பு கூடாரம் யாரு தான்? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. இயேசுவை சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. எங்கே போனாலும் இயேசுவை கொண்டு போகிறோம். இயேசு நமக்கு கூட இல்லையா? நீங்கள் போகிற இடம் தான் இயேசு வருகிற இடம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் போகலைன்னா இயேசு அங்கே இல்லை. அப்போ இன்னைக்கு இயேசு போகணும்னா யார் போகணும்? நம்ம போகணும். எப்போ பாக்கியத்தை நினச்சி பாருங்க. அந்த இயேசு நமக்குள்ளே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வீடுகளில் ஏதோ ஒரு விக்கிரக சில பூஜை அறைகள் வச்சுருக்கிற மாதிரி அதில் சாமியை வச்சுக்கிட்டு அந்த சாமி அங்கேயே இருக்கான், அப்படியே இருக்கிறாரு இல்லையே. அவர் ஜீவனில் தேவன். அவர் வாசம் பண்ணுகிறார். அவரை எங்கேயும் ஒட்ட வச்சுட்டு நம்ம, அவர் நம்ம உள்ளத்துக்குள்ள வசிக்கிறார். அவர் நமக்குள்ளே வாழ்கிறார். இன்னும் சொல்லப்போ அவர் நம் மூலமாக செயல்படுகிறார். இப்போ அவருடைய சகல ஐஸ்வர்யத்தோடும் ஆசீர்வாதங்களோடும் வரங்களோடும் வல்லமையோடும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நினச்சி பாருங்க, நம்ம எவ்வளோ பாக்கியமானவர்கள் நினச்சி பாருங்க. கர்த்தன் நம்மை இயேசு விசுவாசி நம்ம ரட்சிக்கப்பட்ட போதே பரிசுத்த ஆவியினானவரால் நம்ம என்ன செய்தாராமா? அபிஷேகம் பண்ணிட்டாரு. அச்சாரம் ஆவியின் மூலமாக முத்திரை இட்டுட்டாரு. அச்சாரமாக ஆவியானவருக்கு கொடுத்துட்டாரு. கிறிஸ்துவுக்கள் நம்ம வைத்து ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணிட்டாரு. வேதம் முழுவதும் பார்த்தா நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எண்ணி பார்த்தா நன்றி மட்டும் சொல்லிட்டு இருந்தாலே போதும். அல்லேலூயா. அதைத்தாங்க ஆண்டவர் இதைத்தாங்கன்னு கேட்கறக்கே இல்லை. எல்லாத்தையும் இன்னைக்கு இல்லை, ரட்சிக்கப்படும் போது அன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கல, நித்தியத்துக்கு தேவையான அத்தனையும் கொடுத்த தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. நித்தியம் வரையும் நித்தியத்துக்கு தேவையானதையும் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமையான தேவன் பாருங்க. ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்தாரா? அவங்களுக்கு இந்த பூமியில காலகாலமாக நித்தியமாக வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் படைச்சு அதுக்கப்புறம் தானே ஆதாமை ஏவாளை இந்த பூமியிலே வச்சாரே. அதை விட மேன்மையாய் கிறிஸ்துவுக்குள்ள நாம் மறுபடி பிறந்த போது சகல காரியங்களையுமே உங்களுக்கு அத்தனையும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. சரிதானா? உண்மைதானே? இனி ஏதாவது வேணுமா நமக்கு? அப்போ முடிச்சிடலாமா கூட்டத்தை? இன்னும் நம்மளை வந்து தூக்கி எடுக்கணுமா? இன்னும் தட்டி கொடுக்கணுமா? தோளில் போட்டு தூங்க வைக்கணுமா? இன்னும் வாப்பா 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 நான் எங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? தேவையில்லை. உங்களுக்குள்ள கிறிஸ்து, உங்களுக்குள்ள இருக்கிறார் கிறிஸ்து. நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. அவ்வளவு மகிமையான தேவன் சகலத்தையும் உள்ளவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதை பவுல் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். அதனால எல்லாமே கிறிஸ்துவுக்குள் இருக்கு அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. என்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கும்போது ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு நம்ம பணம் சேகரிக்கணுமா? எதையாவது ஒன்று சேமிச்சு வச்சு இல்லை ஆத்துமாக்களுக்காக நான் அதை செய்து இதை செய்தா? உங்களுக்குள்ள இருக்கிற தேவன், நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும்னு திட்டமிட்டாரோ அது தடைபடவே படாது. அப்புறம் நமக்கு என்னென்ன தரணும்னு நினச்சிருக்கிறார் அதெல்லாம் தந்திருக்கிறார். இதில் நம்ம ஒரு குறைவில்லாமல் இருக்கிறோம். நினச்சி பாருங்க, எத்தனை பேர் அது ஆமான்னு சொல்ல முடியும்? யாராவது குறை உள்ளவங்க யாராவது வந்திருக்கீங்களா? யாருக்காவது குறை இருந்தால் இன்னைக்கு குறையை தீர்த்து வச்சிடலாம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை அழைச்சார். பக்கத்தில் கிராமங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போங்க. போகும்போது ஒன்றுமே கொண்டு போகக்கூடாது. வஸ்திரம் கொண்டு போகாதீங்க, தடியை கொண்டு போகாதீங்க, பையை கொண்டு போகாதீங்க, ஒன்றும் கொண்டு போகாதீங்க.
ரெண்டு ரெண்டு பேராக போங்க. போகிற இடத்துல வாழ்த்து சொல்லுங்க, சமாதான வாழ்த்து சொல்லுங்க. யார் உங்கள் வாழ்த்தில் ஏற்றுக்கொண்டு உங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறாங்களோ அங்கேயே தங்கி இருந்து சுவிசேஷத்தை சொல்லுங்க. அது முடிஞ்சு கிளம்பி வாங்க. திரும்பி வர்ற சீசர்கிட்ட இயேசு கேள்வி கேட்குறார். நீங்கள் போனீங்களே, பை எடுக்காமல் போனீங்க, ட்ரெஸ் எடுக்காமல் போனீங்க, தடி எடுக்காமல் போனீங்க, ஏதாவது குறை இருந்ததான்னு இயேசு கேட்டார். கேட்டாரா இல்லையா? படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த சீசரில் என்ன சொன்னாங்க? ஒன்று குறைவும் இல்லை ஆண்டவரே, எல்லா தேவையும் அப்பப்போ எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. அல்லேலூயா. நாங்கள் கையில் பணத்தோட காசோட ட்ரெஸ்ஸோட போயிருந்தா கூட இவ்வளவு விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டிருக்க மாட்டோம், இவ்வளோ விதமாக ருசியாக சாப்பிட்ருக்க மாட்டோம். நீங்கள் அனுப்புனீங்க, அங்கே போனோம், எங்களுக்கு எல்லாம் திருப்தியாக கிடைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கி நான் அதான் கேட்குறேன், இயேசுவை நம்பி வந்தீங்களே, ஏதாவது குறை இருக்கா? பாஸ்டர், இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் சொல்ல முடியாமல் நான் கஷ்டப்பட்டுருக்குறோம். எங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ மட்டும் ஒரு லிஸ்ட்டு போட்டு தர சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய பட்டியலே போடுவோம். அப்படித்தானே? அப்படியா? அது உண்மையா? இயேசு உங்களோடு கொடுக்கறதுனால குறை இல்லைங்கிறது உண்மையா? குறை கிடையாது. குறை இருக்குது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய அறியாமை, புரிந்து கொள்ளாத தன்மை. இயேசுவே உங்கள்கிட்ட வந்துட்டார்ல, இயேசுவே எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு என்ன குறை? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தர வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அதை சொந்த குமாரன் அவரையே கொடுத்துட்டார். முழு பிரபஞ்சத்துக்கும் தேவனுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இருந்ததுலே விலையேறப்பட்ட ஒரு பரிசு இருந்ததுன்னா அது இதுதான், அவருடைய குமாரன் தான். குமாரனையே உங்களுக்கு கொடுத்தவன் மற்ற எல்லாத்தையும் கொடுக்காதிருப்பது எப்படி? அப்போ நம்ம குமாரனை பெற்றுக்கொண்ட நம்ம இன்னையும் ஒன்று அனுபவிக்காம, அதாவது காசு பணத்தை நான் சொல்றதில்ல, கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டீங்கன்னா, வந்தாலே சகலமும் நம்மை தேடி வரும், நன்மையும் கிருபையும் நம்மை பின்பற்றி வரும். அல்லேலூயா. இதெல்லாம் பிரசங்கம் அல்ல, இது இன்ட்ரடக்ஷன் தான். ஏனுங்க, நம்ம எவ்வளவு சிலாக்கியம்னு நினச்சிட்டுங்க ஆண்டவர் சமூகத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவனை நமக்கு தெய்வமாய் கிடைச்சது, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வசிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம். இந்த அற்பமான ஒரு சரீரம், இந்த மாம்சமான இந்த ஒரு சரீரம், தேவாதி தேவன் வந்து தங்குறாரு, அவர் நமக்குள்ளே இருந்து தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றாரு, சகலத்தை செய்து முடிக்கிறாரு. அதுக்கு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற நாம இன்னும் தேவனுடைய வழியில் இன்னும் நாம் போத பயணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு ஒரு மோட்ச பயணம், அப்படிதானே? கிறிஸ்தியான் ஜான்மணின்னு சொல்கிறது போல கிறிஸ்துவ வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து மோட்சத்தை நோக்கி போகிற ஒரு பயணம், நித்தியத்தை நோக்கி போகிற ஒரு பயணம். இந்த பயணத்தில் நம்ம போயிட்டே இருக்கிறோம். இந்த பயணத்துடைய ஆரம்பத்தில் இருந்து பயணத்தில் போய் சேரும் வரை உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுத்தான் நம்மளை பயணத்தை தொடங்கி வச்சிருக்கிறவர். அல்லேலூயா. போன வாரங்களில் இந்த தைப்பூசம், நீங்கள் ஊர் வழியாக பாலக்காட்டிலிருந்து பழனிக்கு காவடி தூக்கிட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறாங்க. அப்போது அந்த ஜனங்களை எல்லாம் வருஷம் வருஷம் ஒரு 3 நாள் நடந்து போவாங்க. அதை நடத்துறதுக்கு அந்த பாலக்காடு டவுனில் ஒரு பெரிய ஒரு குடும்பம் இருக்குது. அவருக்கு ஏதோ கடவுள் அற்புதம் செய்தார்னு சொல்லி வருஷம் இத்தனை ஆட்களை கூட்டிகிட்டு வரேன்னு அவருடைய ஒரு நேச்சர். அப்போது பாலக்காட்டிலிருந்து அங்கே வர போகிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை செலவு அவர் பார்த்துக்குவார். நான் கடந்த நாள் அவர் ரோட்டில் போகிறேன், பாலக்காட்டுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாங்க. ஒரு டெம்போ முன்னாடி நின்று இளநியை சீவி கொடுத்துருக்காங்க வர்றவங்களுக்கெல்லாம். கொஞ்சம் தூரம் தான் நடந்தாங்க, இளநீ குடிச்சிட்டு பின்ன கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வாட்டர் பாட்டிலாக வண்டியில் வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் போனால் டீ கொடுத்துட்ருக்காங்க. அதை முடிஞ்சால் அந்த நேரத்துக்கு சாப்பாடு. கொஞ்சம் நடக்க முடியலன்னா அங்கங்கே பெட்டி ஆட்டம், அந்த ஆட்டம், இந்த ஆட்டம் வண்டியில் வச்சு அவங்க கொஞ்சம் நடத்தியும் அது வண்டியிலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 நாளும் போய் வரும் வரையும் ஒரு குறைவில்லாமல் அவங்கள போஷிக்கிற வேலையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, தங்குற வேலையை பார்த்துக்கிட்டாங்க. இவங்க போயிட்டு வந்தால் ஒரு ஆளுக்கு போயிட்டு வந்தால் இத்தனை ரூபா கூலி, பணமும் கொடுத்துட்றாங்க. போகிறதுக்கு போய் வந்து வீடு வந்து சேர் வரையான பணத்தையும் கொடுத்துறாங்க. அதனால் குடும்ப குட்டி எல்லாம் மொத்தமாக கிளம்பிட்டாங்க. குழந்தையிலேருந்து பெருசு வரை எல்லாம் பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், இப்படி போகிறாங்களே அதுக்கு என்ன காரணம்? ஒரு நபர் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஜாலியாக அது போயிட்டு வராங்க. இது நினச்சி பாருங்க, இந்த இடத்துல
கிறிஸ்துவ மோட்ச பயணத்தை நீங்க நினைச்சு பாருங்க. தேவன் நம்மை அழைத்தவர் நித்தியம் வரையும் நம்மளை நடத்துறதுக்காக எந்த இடத்துலையும் நீ சோர்ந்து போயிடக்கூடாது, எந்த இடத்துலையும் தவிச்சு போயிடக்கூடாது, நீ பற்றியா இருக்கக்கூடாது, தாகத்தோடு இருக்கக்கூடாது, நீ எங்கேயுமே இளைப்பாறல் இல்லாமல் நீ சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா இடங்கள்லையும் தன்னை ஜனத்தை அவர் வைத்து அவர் நடத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா உங்களுக்கு? எந்த இடத்துல நீங்க எதிர்பாராத காரியங்களையெல்லாம் அவர் செய்துக்கிட்டே இருக்கிறார். ஆமேனா? அல்லேலூயா! எவ்வளவு நல்லவர். நான் அடிக்கடி யோசிப்பேன், கிறிஸ்துவ வாழ்க்கையில் இப்படி போயிட்டு இருக்கிற நம்ம அநேக ஸ்ட்ரெஸ் சோர்ந்து போயிடும்ல. கேட்டால் என்ன சொல்லுவோம்? பிசாசு நம்ம சோதிக்கிறான்னு சொல்லுவோம். பலவிதமான குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். பல இதுவும் நம்முடைய ஓட்டம் பகுதியில் தளர்ந்து நிற்கிறோம். ஒரே ஓட்டம் இல்லை, அங்கங்கே நின்று தான் போகிறோம். சில சொல்லலாம், அதாவது பிசாசும் அவனுடைய சேனையும் எவ்வளவாமா? 1/3 பங்கு சேனை பிசாசின் கூட்டமா. அதுக்கு நம்ம இப்போ விளக்கம் என்ன சொல்கிறோம்? 39 கோடி இருக்கிறது, அதில் அந்த 1 பங்கு தான் அதெல்லாம் சொல்கிறோம். நினச்சி பாருங்க, நம்மளை வீழ்த்ததுக்கு சாத்தான் கூட்டம் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? எத்தனை பேருக்கு விசுவாசிகளுக்கு அது நல்லாவே தெரியுது. ஆனால் 2 மடங்கு தூதர்கள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா! 1 மடங்கு நம்ம சோதிக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்றாங்களே, ஆனால் 2 மடங்கு தூதர்கள் நமக்கு காப்பாற்ற இருக்கிறார். பிதா இருக்கிறார், சிருஷ்டிகர் இருக்கிறார். அதெல்லாம் சிருஷ்டிப்பு தான், அது கீழ்ப்படுகிற கிரியை தான். அவர் இருக்கிறார் நமக்கு துணையா. பக்கவளம் நான் இருக்கிறேங்கிறார். இயேசு இருக்க நான் இருக்கிறேங்கிறார். ஆவியான சொல்ல நான் இருக்கிறேங்கிறார். அவரும் பரலோகத்தினுடைய பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் நமக்காக அங்கே பரிந்து பேசுகிறாங்க. இயேசுடைய பரிந்து பேசல் ஜெபம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நம்மளை விழாமல் கொண்டு போய் நித்தியம் வரை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு தேவையான அத்தனையும் செய்து முடிச்சுட்டாரு. அல்லேலூயா! நினைச்சு பார்த்தீங்களா? எங்கேயும் நீங்க சோர்ந்து வருக. தூதன் வேணுமா, தூதன் அனுப்பிடுறாரு. எந்த இடத்துல உங்களை போஷிக்கணும்னு தெரியும், எங்க உங்களை தூக்கி எடுக்கணும்னு தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க எங்க விழுவீங்க, எங்க நிற்பீங்க எல்லாம் தெரிஞ்சு அந்தந்த இடங்களில் அவர் வைக்கிறார். நீங்க எப்படி நினைச்சு பாருங்க, யோனா போய் தீர்க்கதரிசனம் சொன்னான், நிறைவேறல. 40 நாள் நிறைவேறல. அது நிறைவேறதை பார்க்கறதுக்காக போய் ஒரு மலைமை உச்சியதை பார்த்துட்டு இருக்கிறான். இவன் வெயிலில் உட்கார்ந்துருக்கிறான்னு அவனை வெயிலில் நிழலாக்கிறதுக்கு ஒரு மரத்துக்குள்ள உண்டாக்கி விட்டாதா இல்லையா? அது தற்செயலாது வேற ஒரு காரியத்துக்காக செய்தால் கூட அவன் அங்கே போய் இருக்கும்போது அவன் நிழலில் இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் நிழலுக்கு ஒரு மரத்தை உண்டாக்கினாரா இல்லையா? அப்போ இன்னைக்கு நீங்கள் போகிற வழியில், நடந்து போகிற வழிகளில் எங்கேயோ ஒரு வெயிலுக்கு ஒரு நிழல் ஒதுங்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு மரத்தை அங்கே வைத்திருக்கிறாரா இல்லையா? எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சு தான் உங்களை அழைச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நாம் போகிற ஓட்டத்தில் எங்கேயுமே தடுமாற்றமே நமக்கு வேண்டாம். ஆண்டவரே, இது எந்த ஒரு சூழ்நிலை எனக்கு வருதுன்னா அதுக்கு நிச்சயமாக ஏதோ நோக்கம் உண்டு. அல்லேலூயா! சரி, இப்போ நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஐந்தாவது வசனத்தை அல்ல 4-5 வாசிக்கலாம். காயினையும் அவன் காணிக்கையும் 4 வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. போதும், ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபேலுடைய காணிக்கை, கர்த்தாவே, காயினுடைய காணிக்கை, 2 வகையான காணிக்கைகளை தேவனை படைத்ததில் தேவன் அங்கீகரித்த காணிக்கை குறித்தும் அங்கீகரிக்காத காணிக்கை குறித்துள்ள காரியங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தும் தகப்பனே, பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் ஆதாம் ஏபாளுடைய பிள்ளைகளான ஆபேலும் அதேபோல் காயினும் தேவனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும்.
ஆனால் தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலுடைய காணிக்கையோ அங்கீகரித்தார். அப்போ இங்க 2 பேரும் ஒரே தெய்வத்தை தான் ஆராதிக்கிறாங்க அல்லது காணிக்கை கொடுக்கறாங்க. ஆனால் ஒன்றை ஏற்றுக்கொண்டார், இன்னொன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்றை அங்கீகரித்தார், மற்றொன்றை அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ தேவ சமூகத்துல தேவன் அங்கீகரிக்கிற காணிக்கையும் இருக்கு, தேவன் அங்கீகரிக்காத காணிக்கையும் இருக்கு. வேதத்தில் நம்ம அப்படி பார்த்துட்டே வந்தோம்னா, சவுலையும் அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக, தாவீதையும் ராஜாவாகபடி ஆசீர்வதித்தார். சவுலை நான் ராஜாவாக நான் இருக்க விரும்பல, அவனை புறக்கணித்தேங்கிறார். ஆனால் தாவீதன் என் இதயத்துக்கு ஏற்றவன், நான் அவனை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வேதத்தில் பார்த்தா தேவன் ஒரு ஆளை ஏற்றுக்கிறாரு, ஒரு ஆளை புறக்கணிக்கிறாரு. ஒரு காணிக்கையை ஏற்றுக்கிறாரு, இன்னொரு காணிக்கையை புறக்கணிக்கிறாரு. நான் ஏசாயை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் அப்படிங்கிறார். அப்போ அங்கேயும் ஒரே தாய் பிள்ளை, அதே ஒரு தேவனுக்கு பின்னாடி அவங்க 2 பேருமே தேவனுக்கு விரோதிகள் கிடையாது. 2 பேருமே தேவனை விரும்புகிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனால் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறாரு, ஒருவரை விட்டு வெறுத்து அப்படிங்கிறாரு. இப்படி வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, 2 பேரும் ஆலயத்துக்கு போகிறாங்க. பரிசேயனும் ஆயக்காரனும் போகிறாங்க. அங்கே ஆயக்காரனும் ஜெபம் பண்ணுறான், பரிசேயனும் ஜெபம் பண்ணுறான். ஆயக்காரன ஜெபத்தை கேட்டார், பரிசேயன ஜெபத்தை கேட்கல. ஆண்டவர் நீதிமானாய் போனது பரிசேயக்காரன். இன்னும் பாருங்க, ஒரு ஆலயத்தில் 2 பேர் தங்கியிருக்கிறாங்க. யாரு? சாமுவேலும் ஏலியும் 2 பேரும் ஆலயத்தில் இருக்காங்க. ஆனால் சாமுவேலை கூப்பிட்டு பேசுகிறான், ஏலி இடத்துல பேச மாட்டேங்கிறான். அப்போ தேவன் பட்சபாதம் உள்ளவர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்லையா? தேவன் பட்சபாதம் இல்லாட்டினா இப்போ ஏன் ஒருத்தரோட ஏற்றுக்கொட்டா ஒன்று அங்கீகரிக்கிறார், ஒன்று அங்கீகரிக்கிறது இல்லை? இப்போ தேவனுக்கு ஒரு ஆள் மேலே ஒரு பட்சபாதம் இருக்குது. இப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்ததில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்டார். நீங்களும் பாஸ்டர் 50 நாளாக வர சொன்னீங்க, நாங்களும் 15 நாளாக வந்தோம். இந்த 15 நாளில் எங்கள் ஜெபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அதில் நல்லா கவனிப்போம். 2 பேரில் ஒரு ஆளோட ஏற்றுக்கிட்டு ஒரு ஆளை ஏற்றுக்காமல் போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ நாளாக வந்து எத்தனை வருஷமாக நான் ஆராதனைக்கு வந்தனே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இந்த நிலைமையில் மாறிப்போச்சு, நான் என்ன செய்வேன்? தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தில் நமக்கு திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கைகள் எல்லாம், சாட்சிகள் எல்லாமே நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து நம்ம ரொம்ப கவனித்து இதிலிருந்து நம்ம பார்த்துக்கணும். காரணம், ஆபேலும் காயினும் அவ்வளவு பாவத்துக்குள்ளே போன நபர்களாக இல்லை, பாவ செய்யறதுக்கான சூழ்நிலைகளும் அங்கே இல்லை. அப்படி இருந்தும் கூட ஒருவருடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டு ஒருவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்னா என்னவா இருக்கும்? எதனால ஆண்டவர் ஒருவருடைய ஏற்றுக்கொள்கிறார், ஒருவர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை? ஒருவேளை அந்த நேரம் நமக்கு வந்தால் எப்படி இருக்கும்? வருஷக்கணக்காக சபைக்கு வந்தோம், கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுட்டோம்னா, கடைசியில் தான் வைப்பா நீ உன்னை நான் ஏற்றுக்க முடியாது, இவரத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லும்போது என்ன ஆகும்? ஆகவே இந்த நேரத்திலேயே நம்ம தேவனுடைய வார்த்தையில இருந்து ஆண்டவர் யாருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார், ஏன் ஏற்றுக்கொள்கிறாங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பிறந்த நாள் வைங்கள, உடனே ஒரு சகோதரன் ஒரு சகோதரி எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. இந்த 2 கிஃப்டை நான் வாங்குறேன். இந்த கிஃப்டில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சகோதரன் கொடுத்த கிஃப்டா, சகோதரி கொடுத்த கிஃப்டா? எது எனக்கு பிடிக்கும்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ யோசிச்சு பாருங்க. நான் இது 2ஐயும் வாங்கி பார்க்குறேன். நான் எனக்கு எது பிடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தனோ அதை ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். உடனே நான் என்ன செய்வேன்? இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நான் அதை எடுத்து இது செய்வேன்,
நான் பீரோவில் தூக்கி பத்திரமா வைப்பேன். எனக்கு பிடிக்காத ஒருத்தர் கிஃப்டை கொடுத்துருக்கீங்க, பிடிக்காத ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, நான் என்ன செய்வேன்? தூக்கி வச்சிருவேன். வேற எங்கேயோ ஒரு இடத்துல எவ்வளோ இருக்கும். ஏன்? எனக்கு பிடிச்சது இது. எனக்கு பிடிச்ச கிஃப்டாக கொடுத்த போது நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன். எனக்கு பிடிக்காத ஒன்று கொடுத்த போது அது அவ்வளோவா என்னுடைய அது சில நாட்கள் அது எங்கே இருக்குங்கிறதே நான் தேடித்தான் பார்க்கணும். இன்னைக்கு இதுதான் தேவனுடைய சமூகத்தில் நடக்குது. அவர் கொடுத்த அவர் ஆண்டவரனும் நான்வெஜ் சாப்பிட்றவரோ இல்லை காய்கறி பழங்கள் பிடிக்காதவரோ நல்ல, அவருக்கு எது பிடிக்கும்னு ஆபேல் கொண்டு வந்தான். காயின் தனக்கு என்ன பிடிக்குமோ அதை கொண்டு வந்தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சவுல் தனக்கு பிடிச்சதை செய்தான், தாவீது தேவனுக்கு பிடித்ததை செய்தான். இங்க ஏசாயம் வருங்க, அவனுக்கு பிடிச்சதற்காக தேவனுக்கு பிடிச்சதை விட்டுட்டான். யாக்கோபு தேவனுக்கு எது பிடிக்குமோ அதை அவன் தெரிந்து கொண்டான். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நபரையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் எதை செய்திருக்காங்கன்னா தேவனுக்கு எதை பிடிக்குமோ அதை செய்தவர்களாக இருந்திருக்காங்க. தேவனுக்கு எதை பிடிக்காத செய்துட்டு தங்களுக்கு பிடித்ததெல்லாம் தேவனுக்கு பிடித்து செய்தவங்க யாருமே கடைசி வரை நிலைநிற்கவே இல்லை. தேவன் அதை அங்கீகரிக்கவும் இல்லை. அல்லேலூயா. பலிகளை ஏற்றுக்கொண்டாரா? சவுளுடைய பலிகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? நல்ல ஆடு இருக்க ஆண்டவரே சொன்னான். நான் சொன்ன நீ கேட்கல, எனக்கு நீ வேண்டான்ட்டார். அல்லேலூயா. ஆக இன்னைக்கு தேவனை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டு தேவனுடைய சகல நன்மைகளை கொடுக்கப்பட்டு நம்ம அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த ஓட்டத்தின் முடிவு வரை நம்ம ஓடும்போது நம்ம ஜாக்கிரதையாக தான் ஓடணும். என்ன செய்யணும்னா எனக்கு என்னென்ன பிடிச்சதோ அதையெல்லாம் செய்கிறது ஊழியம் கிடையாது. எனக்கு என்னென்ன பிடிக்கிறதோ அதெல்லாம் செய்தால் ஜபமும் கிடையாது. எனக்கு பிடிச்சதையெல்லாம் நான் போதனையாக போதிச்சா அது போதனை கிடையாது. தேவனுக்கு அது பிரியமானது கிடையாது. பின்ன என்னத்தை தான் போதிக்கணும்? தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நான் ஜெபிக்கணும். அதுதான் என் ஆராதனையாக இருக்கணும், அதுதான் என் காணிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இனி உள்ள நாட்களில் நம்முடைய ஒவ்வொரு செயலும் சிந்தனையும் செயலும் எதனடி இருக்கணும்னா இது தேவனுக்கு பிரியமானதா, இது தேவனுக்கு பிடிக்காதுன்னா எனக்கும் பிடிக்காது, தேவனுக்கு பிடிக்கும்னா அது எனக்கு பிடிக்கும். அல்லேலூயா. இந்த நிலைக்கு நம்ம மாற்றிக்கலைன்னா நம்ம ஓடுவோம், கடைசி வரை ஓட்டத்தில் ஓடி இருப்போம், முடிவில் என்னவா இருந்திருக்காது, பரிசு கிடைக்காது. கேரளாவில் சுனிதா வில்லியம்ஸ் சைனி வில்லியம்ஸ் அப்படின்னு ஒரு அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸில் ஓடினாங்க. ஓட்டத்தில் அவங்க ஃபஸ்ட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கோல்டு மெடல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? ஓடினாங்க, ஃபஸ்ட்டாக வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் ஓடணும்ல, அவங்க வேறு ட்ராக்கில் கூட்டிட்டாங்க. ஓடி வந்து ஃபஸ்ட்டு வந்தது காரியம் இல்லை, அவங்க ஓட வேண்டிய ட்ராக்கில் ஓடினா தான் பரிசு அப்படிங்கிறதை அன்னைக்கு தான் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. இல்லை மாறி விட்டினாங்க தெரியாது. புரிஞ்சுக்குங்க, அது உலகமே பேசப்பட்டது. ஒரு ஓடி ஃபஸ்ட்டு வந்தும் ட்ராக்கமானனால கோல்டு மெடலை இழந்துட்டாங்க அப்படின்னு அவங்களை பற்றி இப்போ வரையும் பேசிகிட்டு இருக்காங்க. தேவ பிள்ளைகள் நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கும் ஒரு பரிசு, நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை நோக்கி ஓடி கடைசியில் போகும்போது நீ ட்ராக்கு மாறிட்டேன்னு சொல்லிட்டா அது எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஆக நமக்கு ஜாக்கிரதை என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் தான் அவன் ஓடுறோமா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தான் நான் செய்கிறேனா, எனக்கு பட்ட அழைப்பில் தான் நான் நிற்கிறேனா. அல்லேலூயா. தேவன் சொன்னதை தான் நான் செய்கிறேனா, தேவன் சொல்லாதது இல்லையா, எனக்கு பிரியமானது எல்லாம் நான் செய்துட்டு இதையெல்லாம் நீங்கள் ஆண்டவர் நடத்திருப்பார், ஆசீர்வதித்து கொடுங்க, இதையெல்லாம் செய்து கொடுங்க சொன்னால் ஆண்டவர் சொல்வார், அதுக்காக நான் ஒன்றை அழைக்கவே இல்லை. தேவனுடைய இஷ்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றத்தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் தவிர நம்ம இஷ்டத்தின்படி வாழ்ந்துக்கிட்டு கடைசியில் அவங்களை எப்படி நான் கொண்டு போயிடுவேன், நீ எப்படி வேணா போன்னு சொன்னால் நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. ஆக ஜாக்கிரதை. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற ஜெபத்தில் இருந்து, போடுகிற காணிக்கையில் இருந்து, ஒவ்வொரு ஊழியத்தில் இருந்து நாம் ஜாக்கிரதையா
இது தேவ சித்தம் தானா, இது தேவனுக்கு பிரியமானதா, இது தேவன் விரும்புகிறாரா அப்படிங்கிறதை நம்ம ஆலோசித்து தெரிஞ்சு வேதத்தில் இருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து அதன்படி நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த போது சில வசனங்கள் நீங்க வாசிங்க. யோவான் 5:30 வாசிங்க. 5:30, 4:34. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, ம். நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். ஆ. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் ம். என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 34 வசனம் வாசிங்க. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, ம். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து ம். அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. போஜனம். அடுத்து 6:38 வாசிங்க. யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். போதும். இப்படி வேதத்தில் எங்க பார்த்தாலும் இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் தன்னுடைய விருப்பத்தின்படி அவர் வாழ அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி செய்யத்தான் வந்தேன். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். என் விருப்பத்தின்படி நான் செய்யலை, எங்கள் அப்பாவின் விருப்பத்தின்படி செய்கிறேன், என் பிதாவின் விருப்பத்தின்படி செய்கிறேன். எப்பவும் அவர் செய்தது அத்தனையுமே தேவனுக்கு சித்தமானதை மட்டும்தான் செய்தார். அல்லேலூயா. நமக்கு முன்னோடியாக இருப்பவர், நமக்கு மாதிரியாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்கு ஒரு வாழ்க்கையை மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். அது என்னன்னா, அவர் பிதாவின் சித்தத்தை மட்டும்தான் செய்யணும் என்பதுதான். அல்லேலூயா. எத்தனைக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ இயேசுவே அந்த தேவ சித்தத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ முக்கியமாக அதை கடைபிடிக்கணும்னு நான் புரிஞ்சுக்கோங்க. இனி நம்முடைய கவனம் எல்லாம் சித்தமா இந்த வார்த்தையை நல்லா நீங்கள் எழுதி எங்கேயா குறித்து வச்சுக்கோங்க. தேவ சித்தம் 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 சித்தம். வேதத்தில் தேவ சித்தம் என்னங்கிறத கண்டுபிடிங்க. அந்த சித்தத்தை எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, அதை சிந்திக்க ஆரம்பிங்க, அதைப்படியே பேச ஆரம்பிங்க. தேவ சித்தம் இல்லாத பேச நிறுத்திடுங்க, தேவ சித்தத்தை பேச ஆரம்பிங்க, தேவ சித்தத்தின்படி செய்ய ஆரம்பிங்க. அதுதான் நமக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டமே. அல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம இங்கே எதுக்கு வச்சிருக்காருன்னா அவர் சித்தம் என்னங்கிறதை கண்டுபிடித்து அந்த சித்தத்தை நிலைச்சிருந்து நடக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இயேசு இன்னொரு இடத்துல சொல்றாரு இல்லையா? யோவான் 8:29 வாசிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? நான் என்னை அனுப்பின பிதா என் கூடவே இருக்கிறாரு, நான் அவருடைய சித்தத்தின்படியே அவருக்கு பிரியமானதையே செய்கிறபடினால அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க. ஏன் நாம் தேவ சித்தம் செய்யணும்? ஏன் செய்யணும்? இயேசு என்ன சொல்றாரு? நான் அவருக்கு பிரியமானதை செய்யறதுனால பிதா என்னை தனியே விடுவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்றது, தோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நம் கூட இருக்கிறார், அது இல்லைன்னு இல்லை, அவர் கூட தான் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்றார்? நான் அவருக்கு பிரியமானதையே செய்கிறபடினால அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அவர் கூட இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம அவர் கூட இருக்கணும். அதுதான் தேவ பிரிய செய்கிறது. அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் சொன்னார், எப்போ பார்த்தாலும் சில விசுவாசிகள் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நம்ம சொன்னது போல தான், இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார். இயேசு கூட இருக்கிறாரா சித்தாப்பா? நீ அவரோட இருக்கிறியா? இயேசு உங்க கூட இருக்கிறாரு, இரவு பகல் அவங்க கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நீ அவரோடு கூட இருக்கிறியா? அதுதான் தெரியல. ஏன்? நீ தேவ சித்தம் செய்தால், நீ தேவனுக்கு பிரியமானதையே செய்வானால் அவர் உன் கூடவே இருக்கிறதை நீ அவரோடு கூட இருக்கிறதை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அவர் உன்னோடு கூட இருப்பது நிச்சயம். அவர் வாக்கு மாறல, கூட இருப்பேங்கிற கூட தான் இருக்கிறார். ஆனால் நீ அவரோடு கூட இருக்கணுமே. நீ தான் அடிக்கடி தூரம் போயிடுறியே. தேவ சித்தத்தை செய்யாமல் போகும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அவரை விட்டு விலகி போகிறோம்.
அவர் நம்ம கூட தான் வர்றாரு. நம்ம விலகி விலகி போயிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் தேவனுக்கு பின்னாடி போகிறோம்? இல்லை தேவன் நம்ம பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காரா? எங்கடா ஓடுறா, டேய் வாடா வாடா வாடான்னு சின்ன குழந்தைக்கு பின்னாடி அம்மா சாப்பாடை தூக்கிட்டு ஓடுறது போல இன்னைக்கு இயேசு நம்ம பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கார். காரணம், நம்ம இஷ்டமான வழியில் போயிட்டு இருக்கோம். ஆனால் தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பித்தா தான் நாம் அவரோடு கூட நடக்கிறோம். அவர் நம்மோடு கூட நடக்கிறார். ஹல்லேலூயா. ஆக இன்னைக்கு தேவை தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய ஆரம்பிக்கணும். இயேசுவே செய்தார்னால் அது தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஏன்னா இது இயேசு தன் கூட தேவனும் பிதாவும் ஒன்றா இருந்து நடக்கிறாங்க. இப்போ இவர் அவருக்கு பிரியமாக நடக்கிறாரு, அவர் இவருக்கு பிரியமாக நடக்கிறார். அப்படித்தானே நடக்கும்? அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அப்போ இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா நடந்துக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? பிதா இயேசுவோடு நடக்கிறாரு, இயேசு பிதாவோடு நடக்கிறாரு. ஞானியோடு நடக்கிறவன் செய்வான், ஞானவான் ஆவான். தேவனோடு நடக்கிறவன் என்ன ஆயிடுவான்? தேவனே ஆயிடுவான். தேவ சுபாவங்களோட மாறிடுவான். அல்லேலூயா. இயேசுவும் தேவனும் ஒன்றா நடந்தாங்க. ஒன்றா எங்கே போனாலும் ஒன்றா தான் இருந்தாங்க. நான் தனியாக இல்லை, பிதா என்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவரும் தேவனும் ஒன்றா நடந்தாங்களோ அந்த அளவுக்கு தேவ சுபாவத்தை பிரதிபலித்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. பிலிப்பு வந்து கேட்குறான், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது போதும். அப்போ ஏசு சொன்னார், என்ன பாரு அவர் கேட்டார், எங்கே பிதாவை பார்க்கணும்னா என்ன பாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்படி உங்களை பார்த்தேன், நீ இயேசு தானே, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் அவர் சித்தத்தையே செய்கிறேன், அவர் என்னோட கூடவே இருக்கிறார். நாங்கள் இருவரும் ஒன்றாய் நடக்கிறோம், ஒன்றாய் பேசுகிறோம். ஒன்றாய் நடக்கும்போது நாங்கள் ஒன்றாய் மாறுகிறோம். இப்போ தேவ சாயல் வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. நீதிமொழியில் எங்கே ஒரு இதில் உண்டு, 2 பேர் ஒருமனப்பட்டாலுடைய ஒரு வழியில் ஒன்றுமித்து கடந்து போவாங்களா? இப்போ நானும் என் கூட ஒரு நண்பர் சகோதரர் வராரு, நாங்கள் 2 பேரும் பேசிட்டு போகிறோம். பேசிட்டு போகும்போது அவர் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறாரு, நான் அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுவோம், சரி பிரதரை பார்க்கலாம் அப்படின்னு அவரும் போயிடுவார், நானும் போயிடுவேன். ஏன்? நான் அரசியலை பேசுகிறேன், அவர் கிரிக்கெட்டை பேசுகிறார். 2 சேராதில்ல, மனசு ஒத்து போகாது. கொஞ்ச நேரத்தில் மாறிடுவோம். நானும் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறேன், அவரும் கிரிக்கெட் பற்றி பேசுகிறேன்னு செய்வோம், பேசிகிட்டே போவோம். பேசி பேசி நாங்கள் போக வேண்டிய இடத்த தாண்டி போயிட்டு இருப்போம். கடைசியில் வந்து ஐயோ நான் பேசி பேசி எங்கே போயிட்டு பாருங்க. ஏன்? இப்படித்தான் ஏனோக்கும் தேவனும் நடந்தாங்க. நடந்து 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 அப்படியே போயிட்டாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமானதையே பேசிக்கிட்டு தேவனுக்கு பிரியமானதையே செய்துக்கிட்டு இருந்தா நாமும் தேவனும் ஒன்றாய் நடக்கிறோம். அல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை தரிசிப்பாங்க. அல்லேலூயா. தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், ஏன் ஆண்டவர் அங்கீகரித்ததுக்கும் அங்கீகரிக்காததுக்கும் இதெல்லாம் செய்யா அப்படின்னா நம்ம போலியாக ஏமாத்திட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் தேவனுக்கு பிரியமான வழியில் நடந்து தேவனும் உங்களோடு கூட நடந்துக்கிட்டு இருந்தா இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு போய் இங்கே இயேசு என்பவர் பூமிக்கு வந்தார், உங்களுக்காக பாவத்தில் மரித்தார், அதனால் நீங்கள்லாம் மனம் திரும்புக்கெல்லாம் நரகத்துக்கு போய் சொல்ல வேண்டியிருக்கா? நீங்கள் நடந்து போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பேசுறதை கேட்கும்போது அவங்களே கேட்பாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா, நீங்கள் பைபிள் படிப்பீங்களா, நீங்கள் பாஸ்டரா, நீங்கள் சகோதரிகளா, ஆண்டவர் ஊழியம் செய்கிறவங்களா? எத்தனை பேர்ட்டு கேட்டிருக்காங்களா? என்ன கையை தூக்க மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு ஹிந்து சகோதரர், நான் வேறு காரியம் தான் பேசிகிட்டு இருந்தோம். நான்லாம் இயேசுவை பற்றி பேசலை, அந்த குடும்பத்தில் வேறு காரியங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தார். அப்போ நான் ஒரு விசுவாசி மூணாரில். அவர் கேட்குறாரு, நீங்கள் ஃபாதரா? அதை கேட்டார். ஐயா நான் ஃபாதர் இல்லை. நீங்கள் ஏதாவது ஊழியம் செய்கிறீங்களா? இல்லை நான் ஊழியம் செய்யலை. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாம் சர்ச்சுக்கு அதுதானே பார்த்தேன். உங்கள் முகத்தை பார்த்தா தெரியுது, உங்கள் முகத்தில் தெரியுது நீங்கள் ஏதோ கிறிஸ்துவ சர்ச்சுக்கு ஏதோ போகிற மாதிரி. அவரு ஹிந்து. அதே மாதிரி ஒரு சாரு கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். அங்கே ஹெட் மாஸ்டர் வந்தார், அவரும் ஒரு ஹிந்து. நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே அந்த முகத்தை பார்த்தார்.
நீங்கள் கிறிஸ்துவங்களான்னு கேட்டார். ஆமாம் சார், என்னென்ன உங்கள் முகத்தில் பிரகாசமாக இருக்குது, கிறிஸ்துவ முகம் தான் இப்படி இருக்கும் அப்படின்னார். ஹல்லேலூயா. தேவனும் நாமும் நடந்தா எப்படி பிரதிபலிக்காமல் இருக்க முடியும்? நீங்களும் தேவனும் இணைந்து நடக்க நடக்க உங்க தேவ சாயல் உங்க மூலம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் தேவன் சித்தத்தை செய்யுங்கிறார். ஏன் தேவனுக்கு பிரியமான செய்யணும்? இப்போ நான் கேட்குறேன், நம்மளை பார்த்தா ஐயோ சண்டைக்காரி வரான்னு யாராவது சொல்றாங்களா? ஒரு மருமக சொன்னாங்க ஒரு சபையில், அவங்க சர்ச்சுக்கு தான் போகிறாங்க. எங்கள் மாமியாருக்கு சபைக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் ஒரு பேர் உண்டுனாங்க. என்ன? சண்டைக்காரி சரோஜா அப்படின்னாங்க. என்ன பேருங்க? சண்டைக்காரி சரோஜாவாமா. அப்போ அவங்க சபைக்கு போகிறாங்க, ஊருக்கெல்லாம் போய் சுவிசேஷம் இருக்கா டேக்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்களாம். ஆனால் ஊருக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னென்னு? சபைக்குள்ளே ஊருக்குள்ளே ஒரு பேர் சண்டைக்காரி சரோஜா. ஏன் ஏன் என்ன காரணம்? அவங்க தேவனுக்கு சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்பட்டிருந்தாங்கன்னா, தேவனோடு நடந்திருந்தாங்கன்னா, நானும் இயேசுவும் ஒரே சாயல்ங்கிறதை அறிஞ்சிருப்பாங்க. அது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சித்தத்தை செய்யாம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு, இயேசுவே என் மூலமா நீங்க அற்புதம் செய்யுங்க, அடையாளங்க செய்யுங்க அப்படிலாம் சொல்றது, நான் என்ன சொல்றேன், அது வேஸ்ட். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு சித்தத்தை செய்து பாருங்க, தேவனோடு நடந்து பாருங்க. இயேசு எங்கேயாவது பப்ளிசிட்டி பண்ணாரா? எங்கேயுமே பப்ளிசிட்டி பண்ணல, எங்கேயாவது நோட்டீஸ் அடிக்கல, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. எங்கெல்லாம் போனாரோ திரள் கூட்ட ஜனங்கள் அங்கே வந்தாங்க. ஹல்லேலூயா. அவர் செய்ததை போய் சொல்றதுக்கு கொஞ்சம் பேர் முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவர் சொல்றாரு, எங்கேயும் போகாதீங்கடா, என்னை பற்றி சொல்லாதீங்கடா, நான் செய்த அற்புதத்தை சொல்லாத, நான் பிசாசை துரத்துட்டு நீ சொல்லாத, எங்கேயும் போய் சொல்லாதங்கிறார். நீ சொல்லாதன்னு சொல்லவும் அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடந்தது? தேவ மகிமை அவர் மூலமாக வெளிப்பட ஆரம்பிச்சது. இவர்தான் மேசியாவோங்கிற ஒரு செய்தியை ஜனங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் போய் இது போய் வாய்க்கிலேயே சொல்ல வேண்டியதே இல்லை. ஆண்டவர் வாழ்ந்து காண்பித்தவர். நீங்க என்ன நினைச்சு பாருங்க, புதிய உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோடு செய்த போது அந்த இடத்த வாசா நல்லா இருக்கும். எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபிரேயர் புஸ்தகம் 8ல் புதிய உடன்படிக்கையை பற்றி அவர் அங்கே சொல்றாரு பாருங்க. 9-10 வாசிங்க. எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அடுத்து வாசிங்க. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. போதும். இப்போ புதிய உடன்படிக்கையின் மக்கள் யாரு? நம்ம தான். அந்த உடன்படிக்கை என்ன? வசனத்தை கல்லில் எழுதி வைக்கல, வெளியே பைபிளா கொடுக்கல, வசனத்தை உங்க உள்ளத்துல வச்சுட்டார், மனதில் வைத்து இருதயத்தில் எழுதிட்டார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க வசனம் தெரியலன்னு சொல்ல முடியாது. நாங்கள் பைபிள் படிக்காதவங்க, எங்களுக்கெல்லாம் பைபிள் படிக்க தெரியல அப்படிலாம் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியான மூலமாக தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை எல்லாம் நம்ம உள்ளத்திலேயே வச்சுட்டார். அதனால இனி நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, நம்ம யார்ட்டையும் போய் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்குள்ள ஆவியான போதிக்கிறாரா இல்லையா? எனக்கு நல்லா தெரியும். ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் நான் பைபிள் நல்லா படிச்சிட்டில்ல, கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன், ஆனால் ரசிக்கப்பட்டேன். ஆனால் எனக்குள்ள இந்த வருகிற விருப்பங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே வேதத்தை கொத்ததாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி பார்க்குறேன், அட இந்த சிந்தனையில் எனக்கு முதல்ல இருக்குது, அதெல்லாம் வசனம் சரின்னு சொல்லுது. இன்னைக்கு சமீபத்தில் எங்கள் அக்கா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரகசியமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தொழுகை நேரத்தில் பரிசுத்த ஆவி இறங்கிட்டார்.
பரிசுத்தாவினா தெரியாது, பைபிள்னா தெரியாது. தொழுகை நேரத்தில் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு இப்படி பண்ணுறது எல்லாம் சொல்லி தொழுகை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. துவா செய்யும்போது இப்படி இயேசுவே இயேசுவே எனக்கு அப்படின்னு இயேசுவை கூப்பிட்டுருக்காங்க. அவங்களே உணர முடியாதவங்க ஏதோ ஒரு சக்தி உள்ள இறங்கினதும் வாயெல்லாம் உளறி கத்தி ஒரு மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்நிய பாஷைன்னு தெரியல. இப்படி தொழுகை முடிஞ்சு துவா பண்ணனா ஒரே அந்நிய பாஷை. இவங்க பயமாயிருச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க. ஏன்னா வீட்டில் அப்போல்லாம் ஆண்கள் எல்லாம் பள்ளிக்கு போயிடுறாங்களா. இப்போ ஒரு நாள் வீட்டுக்கு ஓடி கேட்டாங்க, டே இப்படியெல்லாம் தொழுகும் போது துவா பண்ணால் ஏதோ ஒரு பாஷை பேசுகிறேன், எனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கே ஆச்சரியம். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு எத்தனை பேர் ஆண்டவரே அபிஷேகத்தை தாங்க அபிஷேகத்துக்காக கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஈஸியாக உங்கள் தொழுகை ரூமில் என்ன செய்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டியா, பரவாயில்ல. அப்புறம்னா நான் முதல்ல இயேசுவை இறைவா இறைவான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் இறைவான்னு சொல்கிறதில்ல, நான் இப்போ ஆண்டவன்னு சொல்கிறேன். இல்லைன்னா சில சமயத்தில் அப்பான்னு சொல்கிறேன், பிதான்னு சொல்கிறேன். எனக்கு அப்படி சொல்ல தோணுது. சரியா அப்படி சொல்லலாமா? ஏன்னா அல்லாவை அப்படி சொல்லக்கூடாது, அல்லாவை பிதான்னு சொல்லக்கூடாது. அவங்க இறைவா நான் அடிமை அப்படித்தான் சொல்லணும். ஆனால் நான் இறைவனை போயிட்டு நான் இப்போ என்ன சொல்கிறேன், அப்பான்னு கூப்பிட்றேன்டா. எனக்கு சரி, எனக்கு சொல்கிறது சரியானு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னாங்க. நீ தான் கரெக்டாக பண்ணுற, உனக்குள்ள பரிசுத்தாவே சரியாக உன்னை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே நினைக்கிற புத்திர சுகாரத்தின் ஆவி உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவ பாருங்க, படிக்கலை, பைபிள் தெரியலை, ஜெபிக்க தெரியலை, ஒன்றுமே தெரியல. ஆனால் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்ததுமே அவங்கள எப்படி ஜெபிக்கணும், என்ன வார்த்தையை சொல்ல வைக்கணும், அந்நிய பாஷையில் எப்படி ஜெபிக்க வைக்கணும் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்காதீங்க, நம் புது உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் வேதம் முழுவதுமே நம் உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீ வேத உள்ளத்துல வச்சு அதன்படி நடப்பதற்கான விருப்பத்தையும் செயல்களையும் உருவாக்குகிறார். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பங்களையும் செயல்களையும் உருவாக்குகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள தேவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஜீவிக்கிறாரு, கிரியை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் விரும்புகிறார், அவர் நமக்குள்ள விருப்பத்தை கொடுக்கிறார். உங்க விருப்பம் அல்ல, தேவ விருப்பத்தை நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறார். தேவனுக்கு ஊழியர் செய்யணுங்கிற ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார். தேவனுக்காக ஜெபிக்கணும்னு விருப்பத்தை கொடுக்கிறார். வேதத்தை தியானிக்கணும் விருப்பத்தை கொடுக்கிறார். யாருக்கா சுவிசேஷத்தை சொல்லணும் விருப்பத்தை கொடுக்கிறார். அந்த விருப்பத்தில் போய் நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தூண்டுகிறார், நம்ம செயல்படுகிறோம். அப்படி இருக்கும்போது அதான் சொல்றாரு, நீ அப்படி செயல்பட ஆரம்பிக்கும் போதே உன் தேவன் உனக்குள்ள இருந்த பிரமா நிறைவேறும்போது அப்பொழுது 11ஆம் வசனம் சொல்லுது, சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீ வசனத்தை உள்ள வச்சுக்க, அபிஷேகத்தை உள்ள வச்சுட்டு இந்த புது உடன்படிக்கையில நீ வாழ்ந்தா, கிரியை செய்தால், தேவ சித்தத்தில் நடந்தா, நீ சொல்லாமலேயே எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு போதிக்க வேண்டியதே இல்லை என்கிறார். ஒருவரும் அயலானுக்கு ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்கவே வேண்டாம். ஏன்னா இப்போ தெரியுமா, பழைய மாதிரி இல்லை. நான்லாம் சபைக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். ஒரு வீட்டில் நம்ம சபைக்கு வர்றாங்க, ஒரு 4-5 குடும்பம் வர்றாங்க. இந்த குடும்பம் ஒரு நாள் வரும், இன்னொரு குடும்பம் ஒரு நாள் வரும். இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் நான் வந்த விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் ஜெபிச்சுட்டு போன விஷயம் என் தங்கச்சிக்கு தெரியண்டாம். அப்படி அவங்க குடும்பத்துக்குள்ள தெரிஞ்சால் என்னமோ ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது தோணும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சகோதரி வர்றது இந்த அக்காவுக்கு தெரியுது, இவங்க வர்றது இவங்களுக்கு தெரியுது. அவங்க வர்றது 4 குடும்பத்துக்கும் 4 பேரும் வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, போகிறாங்க, நல்லாவே தெரியுது. ஆனால் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, அங்கே சொல்லிடாதீங்க, இங்கே சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உனக்குள்ள கிறிஸ்து இருந்தால் எவ்வளவு மறைக்க 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 முயற்சி பண்ணினாலும் அது வெளிப்பட்டே தீரும். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு உள்ள போட்டு அமுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்து வெளிப்படுவோம். அல்லேலூயா. நீங்க போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம சொல்ல வர விஷயம் இதுதான். தேவ சித்தத்தை நாம் சரியாய் செய்வோமானால் இயேசுவோடு நடப்போம், தேவ சாயலாய் மாறுவோம். தேவ சாயலாய் மாறுவோம். ஏன்னா தேவனோட நம்ம நடக்கிறோம். அப்போ ஏன் கணவன் மனைவிக்குள் இவ்வளவு சண்டை வருது? ஏன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது? ஏன் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியல? ஏன்? இதே தான் காரணம்.
வசனம் குழந்தையை எப்படி வளர்த்தணும்னு பைபிளில் கொடுத்துருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு வேதத்தின் மூலமாக தன் சித்தத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிள்ளைகளை அடித்து வளர்த்தணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? சிறு வயதில் மிரட்டி அடித்து அவளை கீழ்ப்படிய வைத்து நடத்தியிருந்தா அந்த குழந்தை பெருசானாலும் பெற்றோருக்கு பயந்து நடக்கும், கீழ்ப்படியும். வேதம் சொல்லுச்சு. அந்த தேவனுடைய அது சித்தம். என் பிள்ளை மேல பாசம், அது உன்னுடைய விருப்பம், அது உன்னுடைய சித்தம். நீ ஓ சித்தத்தில் உன் பிள்ளையை வளர்த்தனா உன் பிள்ளை தேவனுக்கும் கீழ்ப்படியாது, உனக்கும் கீழ்ப்படியாது. இன்னைக்கு ஏன் குடும்பம் குழப்பமாகுதுன்னா இதுதான். இவங்க தன்னுடைய சித்தத்தின்படி பிள்ளையை வளர்த்தல, தன் சித்தத்தின்படி அல்ல அவன் வாழ்க்கை. சங்கீதம் 128 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவனுடைய வழிகள் நடக்கணும் அவன் பாக்கியவான். அவன் மனைவி எப்படி இருப்பா? வீட்டவர்கள் திராட்சை இல்லையா கடிக்கிற திராட்சை கொடியை போல இருப்பான். பிள்ளை எப்படி இருப்பா? ஒழுங்குமுறை கண்களை போல இருப்பாங்க. காரணம், நீ பயந்து அவர் வழிகளில் நடந்தால், அவர் சித்தத்தில் நடந்தால். நான் பயந்து நடந்தால், நான் தேவ சித்தத்தில் நடந்தால், என் பிள்ளைகளை தேவ சித்தத்தில் நடத்தினார். நான் மட்டும் நடந்துட்டா போதாது, என் பிள்ளைகளை தேவ சித்தத்தை தான் வளர்த்தணும். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு இப்போது நிறைய நவீன காலம், குழந்தைகளை மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, தேவ சித்தத்தின்படி நீங்கள் வளர்த்தலைன்னா அந்த குழந்தை அங்கீகாரம் இல்லாமல் போகும், புறக்கணிக்கப்படும். காணிக்கையை தேவன் புறக்கணித்தது போல, காயினுடைய காணிக்கையை புறக்கணித்தது போல, சவுலை புறக்கணித்தது போல இன்னைக்கு நம் பிள்ளைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவ சித்தத்தில் வளர்த்தணும். மனைவியாகட்டும், குடும்பமாகட்டும், வாழ்க்கையாகட்டும், ஊழியமாகட்டும், வேலைகளாகட்டும், நாம் எல்லா இடத்திலும் நாம் செய்ய வேண்டியது தேவ சித்தம்தான். அப்போ மாத்திரம்தான் தெய்வ சித்தத்தை தேவன் அறிந்து நம்ம நடக்கிறது பார்த்து தான் தேவன் நம்மை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இவன் நல்லா நினைச்சு பாருங்க, காணிக்கை கொடுக்குறோம், அது தேவ சித்தம். சித்தானா? டைம் ஆயிடுச்சா? உங்க முகங்கால வாடிடுச்சு. வேலைக்கு போயிட்டு வரீங்களோ? இல்லை, வேலைக்கெல்லாம் போயிட்டு வரேங்க. சரி, காணிக்கை கொடுக்கறது தேவ சித்தம். எல்லாரும் காணிக்கை கொடுக்குறோம். ஆனாலும் எல்லாரும் ஆசீர்வாதமாக இல்லை. பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடுகளில் வறுமை தெரிவிக்கிறோம். எனக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் பக்கத்து சபையில் காணிக்கை குறித்து, தசமத்தை குறித்து நல்லா சொல்லுவாங்க. ஜனங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் சபையில் நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் பிரிவு 500 1000 பிரிப்பாங்க. அப்போது சபையில் கேட்டேன், இவ்வளவு காணிக்கைகளை சபைக்கு கொடுக்குறாங்களே, ஆனால் விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் தரித்திர நிலையிலே இருக்கிறாங்க. ஏன் அவங்க இவ்வளவு தரித்திரமாக இருக்கிறாங்க? ஏன் ஏழ்மையில் இருக்கிறாங்க? கொடுத்தா தேவன் கொடுப்பாரே, ஆசீர்வதிப்பாரே அப்படின்னு கேட்டு அவங்க சபையில் ஒரு விசுவாசத்தை நான் கேட்டேன். அப்பா, உங்கள் சபை மாதிரிலாம் இல்லை எங்கள் சபையில், ஆனால் இவ்வளவு கொடுத்து உங்கள் சபை மக்கள் இன்னும் தரித்திர நிலையில் இருக்கிறாங்களே ஏன்? அப்போ தான் சொன்னேன், அவங்க விரும்பி கொடுத்தா தானே பாஸ்டர், கட்டாயப்படுத்தி வாங்கினா என்ன செய்வார்? எப்படி இருக்கும்? அப்போ தான் வசனம் இருக்குல்ல, நீங்கள் காணிக்கை எப்படி கொடுக்கணும்? கட்டாயத்தினாலும் இல்லை, விசனத்தோடும் அல்ல, மனப்பூர்வமாக தேவனுக்கு என்ன செய்யணும்? காணிக்கை கொடுக்கணும். பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவங்க மிரட்டுறாங்க, இல்லை காணிக்கை கேட்குறேன், அதனால அல்ல, இதனால நீங்கள் கொடுத்துட்டு இதோ பாவட்டும், இதோட முடிஞ்சுது அப்படின்னு வந்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவ பாருங்க, தேவனுக்கு கொடுத்துட்டும் கூட திருப்தி இல்லை, நம்ம வாழ்க்கை நிறைவில்லை. தெய்வ சித்தத்தின்படி தான் கொடுக்கணும். கொடுக்கறது உங்களுக்கு மன உற்சாகத்தில் தான் கொடுக்குறீங்களா? தேவ ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுத்தாலும், அதை எதை செய்தாலும் அதில் உங்களுடைய மன பிரியம், விருப்பம், ஆசையோடு தேவனுக்கு செய்கிறேன், தேவனே அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு நீங்கள் உற்சாகத்தோடு கொடுப்பீங்களானால் அதை கட்டாயம் அல்ல, விசனமாக இல்லை, உற்சாகமாக கொடுத்தால் நீங்கள் எப்படி விதைக்கிறீங்களோ அப்படி அறுப்பீங்க. அல்லேலூயா. சிறுக விதைத்தால் சிறுக விதைப்போம் அறுப்போம், பெருக விதைத்தால் பெருக அறுப்போம். ஆக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் தெரியணும், எதை செய்தாலும் அதில் சித்தம் இருக்கணும், காணிக்கை கொடுத்தாலும் அதில் சித்தம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போது இப்படி செய்கிறதுனால உண்டாகிற பெரிய ஒரு மாற்றங்களை நம்ம வாழ்க்கை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இருக்குமா இருக்காதா? அதுதான் சொல்கிறேன். இத்தனை வருஷமாக சபைக்கு போனீங்களே, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு இருந்தோம்னா அவன் என்ன சொல்லுவான்? எப்போ பார்த்தாலும் கடன் வாங்க வந்துடுறாங்க, சம்பளம் எனக்கு வர்றது எப்படித்தான் இவங்களுக்கு தெரியுமோ, நமக்கு முன்னாடி வந்து கடன் கேட்டு நிற்கிறாங்க.
ஒரு என்னுடைய கூட படித்த நண்பர் 2 வாரத்துக்கு முன்னாடி சர்ஃபே அப்படின்னு என்ன உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு பேசி அப்படியா சரி நான் அப்படியே பேசியிருக்கும்போது அவன் உன்னோட பென்ஷன் ஆயிடுச்சான்னு கேட்டார். அப்போ தான் கிளிக்காச்சு. ஏற்கனவே பென்ஷன் வாங்கிட்டாரு. அதை 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அவர் செலவழிச்சிட்டார் போல். இப்போ நம்மகிட்ட பென்ஷன் வந்தால் பணம் கேட்கறதுக்காக அவருக்கு என்ன செய்கிறாரு. அவர் எனக்கு பென்ஷன் வரதை பார்த்து நானே மறந்துட்டேன். பென்ஷன் இன்னும் பேப்பரை கொடுக்கல. இது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு முன்னாடி எனக்கு பென்ஷன் வரும் பணம் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எங்களை கடன் வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்கிற கூட்டது பாருங்க. அது என்ன நிலைமை இது நினச்சி பாருங்க. நீங்கள் நானும் தெய்வ சித்தத்தின்படி செய்துட்டோம்னா நமக்கு இன்னைக்கு நாளைக்கு ஒரு தேவை வரும். இன்னைக்கு நம்ம தேவையை ஆண்டவர் சந்திச்சு நன்மை கிருபை நம்ம பின்னாடி தான் வரும். நம்ம அதுக்கு நாளைக்கு என்ன செய்யலாம், மற்ற நாள் என்ன செய்யலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தெய்வ சித்தத்தை செய்கிறவனுக்கு சகலமும் அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாக நிறைவேறிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த வாசனை, கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு நம் மூலமாக தெரியும். காசு பணம் மாத்திரமல்ல, சுபாவம். இத்தனை வருஷம் சபைக்கு போகிறோம். எங்கள் பக்கத்தில் ஒரு அம்மா வேலைக்கு போன அம்மா கிட்ட ஒரு ஐயர் அம்மா கேட்டாங்களாம், ஏம்மா நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாம். ஸோ இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க அடிக்கடி எங்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. அவங்க கும்பிட்ற சாமி எவ்வளவு அன்பான சாமி தெரியுமாம்மா? அந்த ஐயரம்மா சொல்கிறாங்க, அந்த இயேசு கிறிஸ்து எவ்வளோ அன்பான தெய்வம் தெரியுமா? அந்த அன்பான தெய்வத்தை போய் கும்பிட்டு வந்து எப்படிமா இப்படிலாம் கோபம் சண்டை ஒரே பார்த்தாலும் சண்டைக்கு வர்றாங்களே, எதை சொன்னாலும் பிடிச்சிக்கிறாங்களே, எப்படிமா இவங்கெல்லாம் கிறிஸ்துவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்படித்தான் நம்ம சுற்றி இருக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நினச்சி பாருங்க. நம்ம இங்கே இருக்கிற சமயம் அதெல்லாம் சரி, நம் இருக்கக்கூடிய பழகக்கூடிய அந்த இடங்களில், வேலை ஸ்தலங்களில், வீடுகளில், சொந்த பந்தங்களுக்குள்ள நமக்கு அந்த சாட்சி இருக்கா? ஏன் அந்த சாட்சி இருக்கலை? சாட்சி இழந்து போயிட்டு இருக்கிறோம். சிலர்கிட்ட இருக்குது, நான் எல்லாரும் இல்லை, சிலருடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்குது. சிலர் வாழ்க்கையில் அதை சொல்வதற்கே யாரும் வந்து சாட்சி சொல்லுவாங்களா? எங்கள் சபையில் ஒரு அம்மா சகோதரி இப்போ வர்றதில்லை. அவங்க ஃபஸ்ட்டு நான் ஊழியம் செய்ய போகிறேன். நாங்கள் இப்போலாம் போகாதீங்க, உங்கள் முதல்ல கணவருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, அவர் ரட்சிப்பு கொண்டு சபைக்கு வரட்டும், அப்புறம் நம்ம சுவிசேஷம் சொல்லலாம். அதே நான் இல்லை, நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு போய் ஊழியத்துக்கு போய் அங்கே என்ன சுவிசேஷம், எங்கள் பாஸ்டர் இப்படியெல்லாம் மோசமானவர், பாஸ்டர்மா இருக்காங்களே அவங்க ரொம்ப கொடுமையானவன், சுவிசேஷமாமா அப்படித்தான் சொல்லியிருக்கோம். போகிற இடமெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து செய்தி வருது, பாஸ்டர் உங்களை பற்றி உங்கள் சபையிலேருந்து ஒரு சகோதரி வந்து உங்கள் குடும்பத்தை பற்றி இப்படி சொல்லிட்டு வர்றாங்க. ஏமா நான் தான் சுவிசேஷத்தை தானே சொல்ல சொன்னேன், நீ என்னமா சொல்லிட்டு இருக்கிற, அதுதான் சுவிசேஷம். அடுத்த பார்த்தா பக்கத்து சபை பாஸ்டர் பற்றி ஒரு சுவிசேஷம், அவர் அதையும் காணிக்க வாங்குறாரு, அவங்களால கொடுமையாக நடத்துகிறாரு, இதான் சுவிசேஷம். கொஞ்ச நாளில் பார்த்தா பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து அடித்து துரத்திட்டாங்க. கணவர் அடித்து துரத்திட்டார். எந்த ஒரு பிரச்சனைனா அவன் வீட்டை விட்டு ஓடுறது. இது எப்படி கிறிஸ்துவின் சாட்சியை நம்ம உலகம் அங்கீகரிக்கும்? ஏன் இதுக்கு அவங்க அந்த கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியல? சபைக்கு வர்றாங்க, ஜெபிக்க சொன்னால் முதல்ல அவங்க தான் ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிக்க சொன்னால் முதல்ல அவங்க தான் வாசிக்கிறாங்க, கூட்டத்துக்கு தவறாமல் அவங்க தான் வர்றாங்க. சபையில் வருகிற அதிக சகோதரிமார்களுமே வீட்டில் போய் பார்த்தா அங்கே சாட்சி இல்லை. வீடுகளில் போய் கேட்டிங்கன்னா இவங்கனால தான் சர்ச்சுக்கே வர்றதில்லைங்கிறாங்க. ஏன்? சர்ச்சுக்கு தானே வர்றாங்க. சர்ச்சுக்கு வர்றதில் நம்ம ஏற்றுக்க முடியாது, அதான் சொல்ல, அங்கீகரிக்க முடியாது. தேவன் அங்கீகரிக்க மாட்டார், புறக்கணிப்பார். இந்த சாட்சியை நம் வீட்டில் காண்பிக்கணும், குடும்பங்களை காண்பிச்சிருக்கணும், சுபாவங்கள் வெளிப்படுத்தி இருக்கணும், நம் தேவனோடு நடக்கணும். அல்லேலூயா. இதுதான் இயேசு செய்து நமக்கு முன்பாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். ஆகதான் அதனால தான் அன்னைக்கு காணிக்கையினாலையும் அந்த ராஜ ஸ்தானங்களையும் புறக்கணித்தார். இன்னைக்கு வாழ்க்கையே புறக்கணிக்கப்படுது, கிறிஸ்துவ வாழ்க்கையே புறக்கணிக்கப்படுது. இதன் முடிவு என்னன்னு தெரியணும்னா நமக்கு இப்போவே ஜாக்கிரதை ஆகணும். இப்போவே நம்ம இயேசுவின் சாயலாய் மாறணும், அவரை பிரதிபலிக்க ஆரம்பிக்கணும், அவர் சுபாவமாக மாற ஆரம்பிக்கணும். இதனால் நம்ம என்ன ஆகுதுன்னா, ஒரு வகையில் தேவ சாயலாய் மாறிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு விரோதி சாத்தான் அல்ல. தெரியுமா உங்களுக்கு?
சாத்தானை இயேசு சிலுவையில் செய்தாரு, தலையை நசுக்கிட்டார், ஜோலியை முடிச்சிட்டார். அவனோட முடிவையும் வெளிப்படுத்தல எழுதி வச்சுட்டார். எங்கே தான் போகிறானாமா? நரகாக்கிக்கு தான் போகிறான். அப்போ அவனால் நமக்கு ஒரு பாதிப்பு வர்றதுக்கு இல்லை. ஆனால் அவனை பற்றி நம்ம நிறைய பில்டப் பண்ணி வச்சுருக்கிறோம். எப்படின்னு, ஐயோ அவன் பயங்கரமான ஆள், அப்படி இப்படி நம்ம நினச்சி வச்சுருக்கிறோம். உண்மையிலே சாத்தான் தோற்று போயிட்டா அவனுக்கு தலை இல்லை. இப்போ ஆண்டவர் என்னன்னா, நம்ம எப்படி பெற்றோர்கள் சிலர் வந்து பாம்பை அடித்து தலையை நசுக்கி கொண்டு செத்ததுக்கு அப்புறம் சின்ன பிள்ளைகளை தடி கொடுத்தோன்னு செய்வாங்க, பயம் போவதற்காக, ஆடுறா நீ ஆடுறான்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படித்தான் அடிக்கிறோம். செத்து போன பாம்பை அடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம அடிச்சுட்டு நான் பாம்பு அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ என்னாச்சுன்னா, செத்து போன பாம்புக்கு பயப்படவும் செய்கிறோம். செத்து போன பாம்பை பார்த்து பயப்படுறோம். அவன் முடிவு என்னன்னு தெரியும், அவனுக்கும் தெரியும். இப்போ நீங்களும் அவனுக்கு அவன் முடிவை சொல்லணும். டேய் சிலுவையை பார், உன் தலையை இயேசு நசுக்கிட்டார், அவ்வளோதான். இவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னு ஓடி போயிடுவான். நீ எங்கே, உன்னோட முடிவு என்னன்னு எனக்கு தெரியும், நரகத்தில் அக்கினி தான் உன்னோட முடிவு, அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ் ஆச்சு. அவன் பேர் நம்ம பக்கத்துலேயே இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு எது இருக்கிறான், அவனை விட நம்மளை வஞ்சிக்கிற ஒரு எது இருக்கிறான். அது யாரு? ஆமாம், கரெக்ட். நம்ம மாம்சம், நம்ம சரீரம், இந்த பழைய மனுஷன். இந்த மனுஷனை, இந்த சரீரத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பலி கொடுக்கணும், ஜீவ பலியாய் கொடுக்கணும். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யும் போது தான் இது பலியாகும். அதனால தான் ரோமல் 12 சொல்லலையா, தேவனுக்கு பிரியமும் சித்தமுமானது என்னதென்று அறியும்படி மனம் புதிதாகும்படியா மறுரூபமாங்கன்னு சொல்லிட்டு சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தேவ சித்தத்தை செய்யறதுனால என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் தேவனோடு நடக்கிறோம், தேவ சாயலை அனுபவிக்கிறோம், தேவ சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம். இன்னொரு பக்கம் நம்ம சரீரத்தில் சுமந்துட்டு இருக்கிற சத்துருவை அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, அதோட முடிச்சிடலாம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அங்க நல்ல ஒரு வார்த்தை. அங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க அன்பிலே நடந்து கொள்ளுங்கிறார். அன்பை நடக்கிறது தேவ சித்தம், அப்படித்தானே? நம்ம எல்லோரும் தேவனுடைய அன்பில நடப்பது தான் தேவனுடைய சித்தம். ஒருத்தருக்கு அன்பாக இருக்கணும். நாம் அன்பில நடக்கிறதுனால என்ன குணங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொன்னா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம அன்பிலே நடக்கிறாம என்ன செய்யறோம்? நம்முடைய சரீரத்தை சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. இயேசு தன்னையே காணிக்கையாக, சுகந்த வாசனையாக, பலியாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா. நாமும் அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மை நாமே பலி செலுத்துகிறோம், நம்மை நாமே காணிக்கையாய் படைக்கிறோம், நம்மை நாமே சுகந்த வாசனையாய் தேவனுக்கு நம்ம படைக்கிறோம். அல்லேலூயா. இது தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தேவன் அங்கீகரித்த காணிக்கையாய் மாறணும்னு விரும்புகிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை தேவன் விரும்புகிற பலியாய் மாறணும். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிடித்த சுகந்த வாசனையாய் மாறணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம் வாழ்க்கையை நம் பிறரோடு பழகிற விதங்களில் அன்பிலே நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அன்பில் நடந்தாலே வேதத்தினுடைய அத்தனை பிரமாணத்தை கை கொண்டது தான். முழு வேதமும் அன்பு தான். அந்த வேதத்தின்படி அன்பின்படி நீங்கள் நடக்க 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 நம் சரீரம் பலியாக நாம் அர்ப்பணிக்கிறோம், நம்ம காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சுகந்த வாசனையாக மாறிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளை இது ரொம்ப மிக 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 முக்கியமானது. தேவ சித்தம் செய்கிறதுனால 2 காரியம் நடந்துட்டு இருக்கு. ஒன்று, நம்மை காணிக்கையை நம்மையே காணிக்க தேவன் அங்கீகரிக்கிறார். இன்னொன்று, தேவ சாயலை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆமென். புறம்பான மனுஷன் அழிகிறான், உள்ளான மனுஷன் வெளிப்படுகிறான், நாளுக்கு நாள் புதிதாகிறான். அல்லேலூயா.
ஆவியின் கனி உள்ள, மாம்சக்கிரியை வெளியே. இப்போ மாம்சக்கிரியை வெளியே இருக்கும் வரையும் ஆவியின் கனி வெளிப்பட முடியாது இல்லையா? ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? தொலியை உழிச்சா தான் உள்ளே இருக்கிற கனியை சாப்பிட முடியும். வெளியே இருக்கிற தொலியை உழிக்கணும்னா உழிச்சா தான் அது நடக்கும். ஆண்டவர் நம்முடைய கனிகளை விரும்புகிறார். அப்போ என்னதான் செய்யணும்? தொலியை உழிக்கணும், காணிக்கையாய் படைக்கணும், அன்பை நமக்கு என்ன அன்பில் நடக்கணும். நம்ம குடும்பத்தில் அன்பில், சபையில், வேலையில் எங்கேயும் நீங்கள் அன்பில் நடந்தீங்கன்னா, நாம் நடப்போமானால் இன்றையிலிருந்து தேவ சித்தத்தை செய்ய, தேவ அன்பில் நடக்க நம்மை அர்ப்பணித்து நாம் செயல்படுவோமானால், இந்த புறமான மனிதன், இந்த புறமான மாம்சம், இது நமக்கு எதிரியாக செயல்பட்டு இருக்கு. இதுதான் நம்ம தேவன் நம் மூலமாக வெளிப்பட விடாமல் தடுக்குது. அடிக்கடி நமக்கு கோபம் வெளியே இல்லையா? வெளியே இருக்குது, சாந்தம் உள்ளே இருக்குது. இந்த கோபத்தை நம்ம என்ன செய்யணும்? பலியாக கொடுத்தா தான் சாந்தம் வெளியே வரும், இல்லைன்னா வராது. ஆண்டவர் அதுக்காக என்ன செய்வார்? இப்போ உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே எனக்கு சாந்தம் வேணும்னு. ஆண்டவர் எனக்கு சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க, ஆண்டவரே சாந்தமாக வாழ்வது தான் தேவ சித்தம், ஆனால் இனியிலேருந்து நான் சாந்தமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஜெபத்தை பண்ண ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? தொலியை ஒழிப்பார். என்ன செய்வார்? எப்படி? நம்ம சுற்றி இருக்கிறவங்கள கோபக்காரங்க கூட நம்ம விட்டுருவார். எவ்வளோ பேர் யாரெல்லாம் சும்மா சின்ன காரியத்துக்கு சண்டைக்கு வருவான், வரம்பொருளாக வந்து மோதிட்டு போவான், நம்ம கோபத்தை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுவான். இன்னையிலேருந்து நான் சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னு நினச்சா வரவனெல்லாம் சண்டைக்கே வரான்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவரே எனக்கு இன்னும் சாந்தம் கொடுங்க, இன்னும் சாந்தம் கொடுங்க. இன்னும் ஒரு 10 பேர் வருவாங்க, இன்னும் சாந்தம் கொடுங்க. ஒரு 100 பேர் வருவாங்க, இன்னும் சாந்தம்னா ஊரே உங்களுக்கு விரோதமாக திறந்துட்டு வரும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய வெளி மனுஷனை, புறம்பான மனுஷனை, அந்த மாம்ச மனுஷனை கிழிக்கிறதுக்கு தேவனுக்கு அதை தவிர வேறு வழியே இல்லை. அல்லேலூயா. அதனால் நமக்கு எதிர்ப்பு வருது. கோபக்காரங்க நம்ம வீட்டில் கோபப்படுறாங்கன்னா, ஓ என்னுடைய தொலி உழியுது, என் சாந்தம் வெளிப்படுத்த என் தேவன் என்னுடைய தொலியை ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பொறுமை வேணும்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் எனக்கு பொறுமையாக இருக்கணும் வேணும்னு கேட்டிங்கன்னா, அவசரமான சூழ்நிலையாக ஒரு வீட்டில் எனக்கு பொறுமையாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா, காலையில் நினச்சா ஹரிபரியாக இருக்கும். ஐயோ அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஒரே அவசரம். கடைசியில் நம்ம பொறுமை எங்கே போச்சுனே தெரியாது. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே கொடுக்க அந்த அவசர சூழ்நிலையையும் தோத்திரத்தோடு கையாண்டு பாருங்க, கொஞ்ச நாட்களிலேயே அதெல்லாம் எளிமையாக பொறுமையாக காரியங்கள் நடத்த முடியும். எந்த அவசரமும் உங்களுக்கு வரவே வராது. தாழ்மையை கேட்டு பாருங்க, உங்களை சுற்றி யார் இருப்பா? பெருமை முடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்களோட எல்லாம் அவங்க பெருசாக இது இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்பாங்க, எங்கள் வீடு அவ்வளோ கோடியும்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கும் தோணும், நம்மளும் எதையோ ஒன்று சொல்லி வைப்போம்னு சொல்லி நம்மளும் சொல்லிடுவோம், போயிடும். ஆனால் நீங்கள் அதை என்ன செய்யணும்? அதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஆண்டவரை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, இயேசு தான் எங்களுக்கு எல்லாமே, இங்கே சொத்து ஆஸ்தி எல்லாம் அதை விட பெருசு எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அழியாத சொத்து இயேசு எங்கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லி நம்ம பழகிட்டோம்னா நம்முடைய கோபம், பெருமை, அகந்தை எல்லாம் போக ஆரம்பித்துடும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்பட ஆசைப்படுகிறார். அவர் சொந்த வாசனையாக ஆண்டவருக்கு செலுத்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு நமக்கு ஒரே ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தணும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, டைம் முடிஞ்சிருச்சு, அதனால் சொல்கிறேன். தேவ சித்தம் என்ன என்பதை அறிகிற அறிவில் வளருங்கள். அதை புரிஞ்சுக்கிறேன். வேதம் முழுவதும் தேவ சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்பில் நடக்கிறது அதில் ஒன்று தான், சாந்தமாக நடக்கிறது அதில் ஒன்று தான். நாம் தேவ சித்தத்தை நீங்கள் தெரிஞ்சு அதன் வழியில் எங்களை மாற்ற ஆரம்பிச்சிட்டாலே அப்படித்தான் சிந்திக்கணும். மனதில் கூட வாயில் சாந்தமாக நடிச்சுட்டு அன்பாக பேசிக்கிட்டு மனசுக்கு விட்டு அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சால் அது தேவ சித்தம். தேவ சித்தம் எங்கே வந்துடணும்? நம்முடைய உள்ளத்திலேயே, மனதுக்குள்ளேயே நம்ம தேவ சித்தத்தில் என்ன செய்யணும்? மனதில் கூட ஒருத்தர் வைய முடியாத அளவுக்கு, மனதில் கூட ஒருத்தரை வெறுக்க முடியாத அளவுக்கு நம் தேவ சித்தத்தில் மனதை புதிதாக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு இதுதான் பிடிக்கும், அதனால் இப்படி சிந்திக்க மாட்டேன். தேவனுக்கு பிடிக்காத காரியம் மனதில் வேண்டாம். எனக்கு ஆண்டவரே இது போதும்ப்பா, இந்த சிந்தனை எனக்கு ஆண்டவரே அது டிஸ்டர்பாக இருக்குப்பா, தேவையில்லை. உங்களுக்கு பிடிக்காத எந்த எண்ணமும் எனக்கும் வேண்டாம் ஆண்டவரே. அதையா பிலிப்பியர் 4 சொல்லார் இல்லையா? கடைசியாக சகோதரர்களே, நீங்கள் என்ன சிந்திக்கிறோம்? உண்மை எதுவோ
நன்மை ஏதோ புகழ்ச்சி ஏதோ அதையே நீங்கள் சிந்திச்சுட்டு இருங்க. அப்போ தேவனுக்கு சித்தமான இந்த காரியங்களை சிந்திச்சுட்டே இருக்கும்போது அது உங்கள் வார்த்தையாய் செயலாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவ சாயலை மாற ஆரம்பிப்போம். நீங்கள் நடந்துட்டு போகும்போது தேவனை பற்றி ஒருத்தர் சொல்லி புரிய வைக்க வேண்டாம், கஷ்டப்பட்டெல்லாம் சொல்ல வேண்டாம். புரியுதுப்பா, நீ வந்ததுமே எனக்கு கொஞ்சம் எனக்கு பயமாகிருச்சுடா அப்படிம்பாங்க. உன முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குதும்பாங்க. ஏன்னா தவறாக பேசிட்டேன்னு, ஐயோ நான் தவறாக ஏதோ பண்ணிட்டேன். உங்கள் முன்னாடி என்னால் கெட்ட பழக்கம், பீடி குடிக்க மாட்டாங்க, நம்ம முன்னாடி பீடி குடிக்க மாட்டாங்க, நம்ம முன்னாடி கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, நம்ம ஏன்னா பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்மளை அறியாமல் நமக்குள்ளிருந்து ஒரு தேவனுடைய சாயலை அவங்க பார்க்குறாங்க. ஆகவே தேவனை பார்த்தவங்க அவங்க சொல்லிடுவாங்க, உன் தேவன் எனக்கு வேணும், உன் தேவன் எனக்கு வேணும், அந்த தேவனத்தில் நானும் வர ஆசைப்படுகிறேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் அங்கீகரிக்கிற வாழ்க்கை, தேவன் ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கை வேணும்னா தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவது மட்டும்தான். ஆகவே அதற்காக நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு அது உதவி செய்வார். கண்களை இப்படி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர் தன் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லியும், தேவனுக்காய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியும் தன் அர்ப்பணித்தும் தேவன் எதிர்பார்க்காத, தேவன் விரும்பாத வாழ்க்கையை வாழ்ந்து தேவன் விரும்பாததை கொடுத்தது நிமித்தம் அவர் அங்கீகரிக்காமல் போன காரியத்தை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படி உதவி செய்தீங்கப்பா. நீங்க தெளிவாக எதை அங்கீகரிக்கிறீர், எதை அங்கீகரிக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாய் கேட்டோம் ஆண்டவரே. உமது விருப்பம் என்ன, உமது சித்தம் என்ன என்பதை நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளும்படியான கிருபை கர்த்தர் கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்கள் சபைக்கு வருவதற்கு நோக்கம் உமது சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே உமக்கு உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இனி எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் செய்யாதபடி உமது விருப்பத்தை எங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்க உதவி செய்வீராக. இதுவரை நாங்கள் எதுக்கு வேண்டியமா வந்திருக்கலாம், நாங்கள் சபைக்கு வந்தது அல்லது உண்மை அறிந்து கொண்டது, நம்முடைய ஆலயத்துக்கு வந்ததுக்கு அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா இன்று முதல் எங்களுடைய சித்தங்கள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும். உம்மை பிரியப்படுத்துவதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான சித்தம் என்பதை அறிந்து கொண்டு உம்மைக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 16வது நாள் கூட்டத்திலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசின கிருபைக்காக நன்றி. விருப்பத்தை நிறைவேற்ற வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அநேக சபைகளிலே, அநேக அந்த ஊழியங்களிலே இல்லாத அந்த தேவ மகிமையை எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்க எங்கும் சுற்றி திரிந்து தேவ நாமத்தை மிகைப்படுத்துவது போல நாங்களும் செல்லுகிற இடங்களெல்லாம் நாமத்தை மிகைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆனா உயிருள்ள சபையாக, சாட்சியுள்ள சபையாக, சாட்சியுள்ள குடும்பமாக, சாட்சியுள்ள விசுவாசிகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலம், இருக்கிற சுற்றி இருக்கிற வீடுகள், ஆண்டவரை வாழுகிற வீடு, நமக்கு இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும், கணவன் மனைவியின் மத்தியிலும், எல்லாரிடத்திலும் நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ உதவி செய்வீராக. எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை திட்டமும் தெளிவுமாய் பேசின கிருபைக்காக நன்றி. அதிலே நாங்கள் நிலைத்திருக்க, அதை கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வசனத்தை போதித்த அருமையான சபையை அமைப்பு, சபை போதகரையும் அந்த குடும்பத்தையும் அந்த சபையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அந்த சபை வளர்ந்து பெருகத்தக்கதாய் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ராஜாக்கள் வரத்தக்கதாக, அந்த ஒளியை கண்டு ஆண்டவரே ராஜாக்கள் ஓடி வரத்தக்கதாக அந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் மலை மேலுள்ள பட்டணத்தை போல கர்த்தர் மாற்றப்போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நிரப்பி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.